டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நியூஸ் தமிழ் 24x7, டிடி பொதிகை HD போன்ற பல புதிய தமிழ் சேனல்கள் தொடங்கப்பட்டு இருக்கு. மேலும் கலைஞர் டிவி HD, ஜி தமிழ் நியூஸ், TV9 தமிழ், சன் நியூஸ் HD, ஜி இசை போன்ற தமிழ் சேனல்கள் புதிதா தொடங்கப்பட இருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறாங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க. தமிழகத்தின் முன்னணி கேபிள் நெட்வொர்க்கா இருக்கக்கூடிய TCCL இருந்துதான் இந்த நியூஸ் தமிழ் 24x7 சொல்ற தமிழ் செய்தி சேனல் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட செய்தி சேனல்கள் இருக்கும் நிலையில இந்த நியூஸ் தமிழ் சேனலும் தொடங்கப்பட்டிருக்கு. எங்களுக்காக குரல் கொடுக்க இங்க யாருமே இல்லையா? ஒரு ஊடகம் நமக்கு தோள் கொடுத்தா உலகத் தமிழர்களின் உணர்வாக வருகிறது நியூஸ் தமிழ். ஜனவரி 23ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த சேனல் அனைத்து கேபிள் நெட்வொர்க்லையும் வரும். TCCL கேபிள்ல 51 மற்றும் 55 சேனல் நம்பர்கள்ல இந்த சேனலை நம்மளால பார்க்க முடியும். விரைவில் இந்த நியூஸ் தமிழ் சேனல் அனைத்து DTHலையும் வரப்போகுதுங்க. இந்த நாட்டை நிர்வகிக்கிற எவ்வளவு கஷ்டமோ அதுக்கு சமமானது வீட்டை நிர்வகிக்கிறது. வீட்லயே எங்களுக்கு சம உரிமை கிடைக்கலனா இந்த நாட்டுல எப்படி கிடைக்கும்? அந்த சமயத்துல ஒரு ஊடகம் நமக்கு குரல் கொடுத்தா உலகத் தமிழர்களின் உணர்வாக வருகிறது நியூஸ் தமிழ். ஜனவரி 23 முதல் உங்கள் இல்லங்களில். அடுத்ததா இந்திய அரசின் தூர்தர்ஷன் பொதிகை இனி HD தரத்துல ஒளிபரப்ப தொடங்கி இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த டிடி பொதிகை HD டெஸ்டிங் C பேண்ட் டிஷ்ல போயிட்டு இருக்குங்க. என்ன நீயும் பதற வைக்கிற, கத்திக்கிட்டு எரி என்ன பார்த்து நிக்கிற, சிகர் தண்ட பார்வையால குளிர, தூரம் நின்னு என் மனச மேய வைக்க, நான் விளைஞ்சு நிக்கும் பொம்பள வெக்கம் கெட்டு நிக்கிற, உச்சி கொட்ட வைக்கிறிய வாட்டா, நீ எச்சி ஊற வைக்கிற, என் உடம்ப தைக்கிற, எதுக்கு தள்ளி நிக்கிற வாடா, நான் சாமத்துல முழிக்கிறேன், சார பாம்பா நெளிகிறேன். டிடி நேஷனல் HD, டிடி நியூஸ் HD மட்டுமே இருக்கும் நிலையில தென்னிந்தியாவிலேயே முதல் சேனலா டிடி பொதிகை HDய தூர்தர்ஷன் தொடங்கி இருக்காங்க. இதோட சவுண்ட் அண்ட் பிக்சர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. அடுத்ததா திமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான கலைஞர் டிவிய HDல தொடங்க போறாங்க. அதுக்கான ப்ராசஸ் இப்ப போயிட்டு இருக்கு. விரைவில் இனி கலைஞர் டிவிய HDல நம்மளால பார்க்க முடியுங்க. கலைஞர் HDயும் ஃப்ரீயா தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சன் நியூஸும் HD சேனல்ல வரப்போகுதுங்க. ஆல்ரெடி இதற்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. லைசன்ஸும் கிடைச்சதும் சன் நியூஸ் HD சேனலை தமிழ்ல முதல் HD நியூஸ் சேனலை நம்மளால பார்க்க முடியும். சன் டைரக்ட் SCV கேபிள்ல சன் நியூஸ் HD டெஸ்டிங் போயிட்டு இருக்குங்க. ஆனா நேம் சன் நியூஸ் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததா ஜி தமிழ்ல இருந்து ஜி தமிழ் நியூஸ் சேனல் விரைவில் ஆரம்பிக்க போறாங்க. இப்போ ஜி தமிழ் நியூஸ் டிஜிட்டல்ல தனது ஒளிபரப்ப தொடங்கி இருக்காங்க. விரைவில் ஜி தமிழ் நியூஸ் சேட்டலைட் சேனலா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி கன்னடா, தெலுங்கு, குஜராத்தின்னு கலக்கிட்டு இருக்கிற TV9 நெட்வொர்க் தமிழ்ல TV9 தமிழ் அப்படிங்கிற சேனலை தொடங்கி இருக்காங்க. இப்போ TV9 தமிழ் C பேண்ட் டிஷ்ல டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. டெஸ்டிங் முடிஞ்சு விரைவில் இந்த சேனலையும் நம்ம கேபிள் மற்றும் DTHகள்ல பார்க்க முடியும். அடுத்ததா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும்
ஜி இசை சேனல் பத்தி பார்க்கலாம். தமிழ்ல சன் மியூசிக், ஜெயா மேக்ஸ், இசையருவி, ஏன் இப்போ விஜய் மியூசிக்னு நிறைய தமிழ் மியூசிக் சேனல்கள் இருக்கு. இந்நிலையில தமிழ்ல ஜி தமிழ், ஜி திரை மட்டும் இருக்கும் நிலையில ஜி இசை அப்படிங்கிற தமிழ் மியூசிக் சேனல் விரைவில் லான்ச் ஆக போறதா தகவல் வெளியாகி இருக்கு. சரிங்க, நீங்க எந்த நெட்வொர்க்ல இருந்து எந்த சேனல் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இப்போ ஹாட்ஸ்டார், அமேசான், G5, சோனி லைவ்னு OTT வந்தாலும் நீங்க எந்த டிவி சேனல் அதிகம் பாக்குறீங்க அப்படின்னும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்கள், டிவி அப்டேட்ஸ்க்கு மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க.